தினமணி.com செய்திகள் சில வரிகளில். இந்தியா கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்ஷன் ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். செப்டம்பர் 9 நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிர ஆளுநராக பதவி வகித்த CP ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தில்லியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் CP ராதாகிருஷ்ணனை அறிமுகப்படுத்தி பிரதமர் மோடி வாழ்த்தினார். அவர் நாளை வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிரத்தில் கனமழையால் 6 பேர் பலியான நிலையில் அடுத்த 2 நாட்களுக்கு மும்பை உட்பட மகாராஷ்டிரத்தின் மத்திய பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் முதல்வர் மிரட்டல் விடுக்கும் தொனியில் பேசுவது அநாகரிகமான செயல் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அதிமுக பிரச்சாரத்தில் ஆளில்லா ஆம்புலன்ஸ் அனுப்பி இடையூறு செய்வதாகவும் ஓட்டி வரும் ஓட்டுநரே அதில் நோயாளியாக ஏற்றி அனுப்பப்படுவார் எனவும் எடப்பாடி பழனிசாமி எச்சரித்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை தமிழக நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு சந்தித்து தமிழக அரசின் கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்துள்ளார். தில்லியில் GST கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொள்ள 2 நாள் பயணமாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தில்லி சென்றுள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரை வேட்பாளராக நிறுத்தினால் பாஜகவினருக்கு தமிழக மக்கள் மீது அக்கறை என்று அர்த்தமல்ல என திமுக MP கனிமொழி கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஒரு சித்தாந்தங்களுக்கு இடையிலான போராட்டம். இந்துத்துவா RSS பின்னணியில் இருந்து வரும் பாஜக வேட்பாளருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்றாக முன்வந்து ஒரு வேட்பாளரை தேர்வு செய்திருக்கிறார்கள் என்று பேசினார். ஆசிய கோப்பைக்கான இந்திய T20 அணியில் சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் சுப்மன் கில் துணை கேப்டனாகவும் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 அணிகள் பங்கேற்கும் ஆசிய கோப்பை தொடர் வருகிற செப்டம்பர் மாதம் 9 ஐக்கிய அரபு அமீரகத்தில் துவங்குகிறது. நடிகர் சூர்யாவின் 47வது படம் குறித்து புதிய அப்டேட் வெளியாகியுள்ளது. நடிகர் சூர்யா கருப்பு திரைப்படத்தின் வெளியீட்டிற்காக காத்திருக்கிறார். இப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் வெங்கட் அட்லூரி இயக்கத்தில் நடித்து வருகிறார். சூர்யா 46ஆக உருவாகும் இப்படத்தின் போஸ்டர் வெளியாகி கவனம் ஈர்த்தது. இந்த நிலையில் இப்படத்திற்கு பிரபல மலையாள இசையமைப்பாளர் சுஷின் சியாம் இசையமைக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தினமணி.com செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.